ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து அவனை பார்க்க போனதுக்கு அப்போ வந்து கடைய அப்போ தான் வந்து சாத்தி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். சரி வாடா உள்ளார என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னான். நான் வந்து ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே வெளியிலே நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு அழைச்சிட்டு போனான். அழைச்சிட்டு போனோன்னே சேரை போட்டு உட்கார வச்சேன். ஏன்டா ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன், என்ன வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, உனக்கே தெரியும்டா என்னோட சூழ்நிலை, படித்தேன், ஒழுங்கா வேலை கிடைக்கல, அதனால வந்து எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைடா, அப்பா கடன் வாங்கி தான் என்னை படிக்க வச்சாரு, இப்போ வட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேட்டவங்கலாம் கடன் கொடுத்தவங்கலாம் இப்போ கேட்டுக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களாம், அப்பா வந்ததுனால வீட்டு லோன் போட போகிறாராண்டா, அதான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு உடனே நீ வந்து இதை நினச்சி தான் இவ்வளோ கவலையில் இருக்கிறியா, எல்லார் வீட்லேயும் அது பிரச்சனை இருக்குதாண்டா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ எங்கள் அண்ணனே வந்து நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் வந்து நல்லா படிக்க வச்சாங்க. அவங்க வந்து வாங்கினப்பே கடன் எங்கள் வீட்லேயும் தான் நிறையா இருந்துச்சு, எங்கள் அப்பாவால் கொடுக்க முடியல, அதனால் வந்து கொஞ்சம் நிலத்த விற்றுட்டு கடனை கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் நிலம் தான் இருக்குது, அதில் தான் ஓரளவு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அதனால தான் ஒரு முடிவு பண்ணேன். ஒரு சாதா காலேஜில் தான் படித்தேன், உனக்கே தெரியும். ஒரு டிகிரி சாதா காலேஜில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஏதோ கொஞ்சம் பணத்தை வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டு சொந்தக்காரங்க அப்படி கேட்டு வாங்கி தான் அந்த கடை வச்சேன். ஏதோ வீட்டு ஒரு செலவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, லாபம் ஏதோ இருக்கோ இல்லையோ, ஏதோ போடுற முதலுக்கு ஏற்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு தொழிலாக போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வந்து வெளியூருக்கெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன பண்ணுறது, இப்போ எங்கள் அண்ணன் வந்து படிக்க வச்சோம், அவன் வந்து இப்போ கல்யாணம் ஆகி உனக்கே தெரியும், அவன் ஒய்ஃபோட ஊரில் செட்டில் ஆகிட்டான். இப்போ நாங்கள் தான் வந்து நிலத்த விற்று கொடுத்தோம். இப்போ அவன் ரூபா அனுப்புறதில்ல வீட்டுக்கு, அப்படி இல்லாத தான் சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி நொந்து போயிட்டுருக்காரு. இவனை படிக்க வைக்கலே, இவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு அவருக்கு ஒரு மனசில் ஒரு கவலையாக இருக்குது. அதை வெளியில் சொல்ல முடியாமல் தான் அவரும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் கூட வெளியூரில் இருக்கிறாரு. அவர் நம்ம ஊர்லேயே 2, 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. வேணா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நீ வேணா அந்த வேலையை வேணா பாரு. லோன் போட்டால் கூட என்ன ஓரளவு கடன் கொடுக்குற அளவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு 2 வருஷம் கட்டுற மாதிரி போட்டுக்கோ. அப்புறம் நீ வேலை பார்த்தா கூட நீங்கள் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால வந்து அவர் தான் வந்து எங்கள் மாமா தெரியும்ல, அவரோட பையனுக்கெல்லாம் வந்து அவர் தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ நல்லா இருக்கிறான், வேலை பார்க்குறான். ஹாஸ்டலில் தங்கி தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கான். அவனுக்கு 15,000த்துக்கு மேலே சம்பளம். அவன் வந்து ஓரளவு ஆவரேஜான பையன் தான். அவனே இருந்தால் வேலை பார்க்கலையா, நீ நல்லா டேலண்ட்டு தானே, நல்லா படிச்சிருக்க, எல்லாம் பண்ணியிருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா விட்டு நீ வந்து கேட்க சொல்லு, எல்லாம் பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது, முடிவு இல்லாத பிரச்சனை எதுவும் கிடையாது. அதனால் நீ அதையே நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எதையும் வந்து உங்கள் அப்பாவையும் நீ வந்து கஷ்டப்படுத்தாத. லோன் போடாமல் இப்போ இருக்க பிரச்சனையை சமாளிக்க முடியாதான். ஏன்னா வந்து இப்போ நீ போய் சம்பாதிச்சாலும் ஒரு 3 மாதத்துலலாம் வந்து உன்னால் வந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வந்து சமாளிக்க முடியாது. அதனால் வந்து நீ லோன் போட்டால் கூட ஒரு 2 வருஷத்தில் நீ கட்டிடலாம். இல்லை வந்து மொத்தமாக ஏதாச்சும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா கூட ஒரு 6, 7 மாதம் கட்டிட்டு கூட நீ வந்து மொத்தமாக வந்து அதை வந்து சேர்த்து கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீ பார்த்துக்க, அப்பா கிட்ட வந்து சொல்லு, அவரை வேணால் போய் பாருங்கள், அவர் வந்து பக்கத்தில் இருக்க டவுனில் தானே இருக்கார், அவர் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவார் வேலைக்கு. அவங்க அப்பாவும் அவர் தான் நல்ல ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு சரி வா சாப்பிடு அப்படின்னு சொன்னான். சரி வேணாண்டா, நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு அப்பா கிட்ட முடிஞ்சால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்புனேன். எனக்கு வரப்பெல்லாம் ஒரு யோசனையாகவே இருக்குது, அப்பா கிட்ட எப்படி சொல்கிறது. ஏன்னா நம்ம அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே அவர் படிக்க வச்சதுக்கே நம்ம ஒன்றும் சம்பாதிச்சு கொடுக்காம இப்படி இருக்கிறோம் வீட்டில். இப்போ போய் வந்து உதவி இன்னொருத்தட்ட போய் கேட்கணுங்கிறப்போ அது எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து யார்கிட்டையும் உதவி கேட்குறதுக்கு யோசிப்பார், அதுவும் தெரிஞ்சவங்கள்ட்ட. அதனாலேயே சரின்ட்டு நான் யோசிச்சுட்டு வந்தேன். அப்புறம் வந்து அப்பா என்னை காணும்னு தேடிக்கிட்டே இருக்க வந்தார். வந்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் எங்கப்பா போனேன், இப்போ தான் ஒரு ரூமில் போய் பார்த்தேன், ஆளே காணோம். நான் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டு அம்மாட்ட கேட்டேன். அவன் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க, அப்போ போனவன் தான் 7 மணிக்கு போனவன் இன்னும் வரலைங்க அப்படின்னு சொன்னான். அதனால தான் தேடிட்டு வந்தேன்,
என்னாச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் தான் சொன்னேனே எல்லாத்தையும் சமாளிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேனே, நீ எதுக்கு கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அப்பாவும் நானும் நடந்தே பேசிட்டு வந்தோம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா, அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியலை, நீங்கள் அது எனக்காக செய்வீங்களா அப்படின்னோடனே, என்னப்பா இப்படி கேட்டுட்ட, நீ நல்லா இருந்துக்கணும்னு தானப்பா நான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கப்போ என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுக்கு தயங்கிட்டு இருக்க நீ அப்படின்னதுக்கு, இல்லை ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயமும் வந்து புரியாத மாதிரி தான் இருக்குது. அந்த விஷயத்த எனக்கு வந்து சொல்கிறதுக்கே உன்கிட்ட கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னதுக்கு, எதா இருந்தாலும் சொல்லுப்பா, நம்மளுக்குள்ளே என்னப்பா அப்படின்னுட்டு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைப்பா உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்லப்பா, அது மாதிரி நம்ம ஊரில் 2, 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காராம். அவர்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் அப்ரோச் பண்ண சொன்னான் என் ஃப்ரெண்டு. நீங்கள் கேட்டால் உதவி பண்ணுவாருப்பா அவர் கண்டிப்பாக. அதனால தான்ப்பா வந்து நான் சொல்கிறேன். நம்ம போய் கேட்டு பார்ப்போமாப்பா நாளைக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பா இதுதானே உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனாப்பா. நானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோசித்தேன்ப்பா. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நம்ம இத்தனை வருஷம் இருந்துட்டோம், இப்போ போயிட்டு உதவின்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அவன்கிட்ட. நல்ல பழக்கம் தான், நான் போய் கேட்டால் செய்வான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தயக்கிட்டு இருந்த மாதிரி தான் நானே வந்து அங்கே போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து உன்னைக்கிட்ட கேட்டுட்டு நீ என்ன சொல்வ, இந்த பாரு அப்பா வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்காக தயங்குறாரு, இது பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு யோசிப்பேன்ட்டு தான் நானும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே வந்து அப்படியே போயிட்டுருந்தேன். நீ சொல்கிறது சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, கரெக்டு தான் நீ சொல்கிறது. நம்ம போயிட்டு கேட்போம் என்னன்ட்டு, கேட்டுட்டு என்ன சொல்கிறான், இல்லை ஏதாச்சும் வழி சொல்லுவான், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நீ எதையும் பற்றி நினைக்காம போய் சாப்பிட்டு படு, நம்ம காலையில் ஒரு வெள்ளனமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நான் போயிட்டு சாப்பிட்டு படுத்தேன். இருந்தாலும் எனக்கு தூக்கமே வரல. நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் போயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் மறுநாள் காலையில் எனக்கு 4 மணிலேருந்தே நான் எழுந்திரிச்சிட்டு அப்பா எப்படா எழுந்திரிப்பாருன்னு அவர் 5 மணிக்கு எழுந்திரிச்சார். எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து 2 பேரும் கிளம்புனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள்.